சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஓசியோட குரூப் சி நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது 2615 போஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து செக் பண்ணியிருக்கலாம். பட் நல்லா ஒரு ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன். அதாவது இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான். ஷார்ட் நோட்டீஸ்னா இந்த மாதிரி என்னன்னா ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஒரு விதமான எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுப்பாங்க. அதை மட்டும் என்னன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், 24 ஆகஸ்ட் 2026. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இந்த ஏஓசியோட வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ரொம்ப பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் வந்துச்சு. சரி, நீங்க பார்க்கலாம். இது போன வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏஓசியோட நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதில் என்னன்னா என்னெல்லாம் இப்போ போஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி போஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னு வச்சுக்கலாம், 24 ஆகஸ்ட்ல வந்து என்ன கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்க. இதில் சில ஸ்டூடெண்ட்க்கு 100 டவுட் வரும். ஸோ இதில் வந்து மொத்தமாக 2600 வேக்கன்சி சொல்கிறாங்களே, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி. அதாவது ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சியில் என்ன ஆகணும், இந்த மாதிரி ஜோன் வைஸ் வந்து பிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஜோன் வைஸ்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு இதுக்குமே டீட்டெயிலா வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டீரியல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் கிராஜுவேட் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கும். அதே மாதிரி ஜிஓஏ ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ கொடுத்தல ஃபயர்மேன் கொடுத்துருந்தாங்க, எம்டிஎஸ் கொடுத்துருந்தாங்க, ட்ரேட்ஸ்மேன். பட் இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். பட் ட்ரேட்ஸ்மேனுக்கும் ஃபயர்மேனுக்கும் என்ன இருக்குன்னா பிசிக்கல் இருக்கும். இது இன்னொரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருமா இல்லை பிசிக்கல் ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது என்னன்னா போன வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிசிக்கல் தான் வரும். ஸோ பிசிக்கல் வரும். சில இதுக்கு வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேஓஏ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு டைப்பிங் இருக்கும், ரைட்டா. இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அதே இது ஃபயர்மேனுக்கு பாருங்களேன். ஸோ ஃபயர்மேனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல்ல குவாலிஃபை நேச்சர், அதாவது என்னன்னா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லுவாங்க. பாஸ் ஆனா மட்டும்தான் ரிட்டனுக்கு வந்து போக முடியும். ஃபயர்மேனுக்கு இந்த மாதிரி இருக்கா. அதே மாதிரி எம்டிஎஸ்க்குலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ட்ரேட்ஸ்மேன் மட்டும் பாருங்களேன், அதுக்கு என்ன இருக்குன்னா பிசிக்கல் இருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷனா எப்போ வரும் அப்படின்னா இந்த மாசம் கடைசியில் தான் வரும். சரிங்களா. ஏன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து இது ரிலேட்டடாக டவுட் இருக்கலாம். ஸோ நான் நிறைய செக் பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கலாம். அதனால இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறது ஓகே, ஏஓசிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதோட எக்ஸாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் வந்து என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதோட எக்ஸாம் என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். அதாவது எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் ஜிடி எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லை எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த லெவலில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது 4 செக்ஷன் பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸோ ரீசனிங் இருக்கும், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் வந்து மேத் இருக்கும், அடுத்து வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். எல்லாமே ப்ராப்பராக என்ன பண்ணுறேன் டீட்டெயிலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் மேக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், மேபி நோட்டிஃபிகேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணானா அவங்க மாற்ற முடியாது. அதனால தான். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்குங்க. அது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் என்னன்னா போன வருஷத்தோட பிடிஎஃப் வச்சு தான் சொல்கிறேன். இது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இப்போ நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ல என்ன பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க.